உயர்வு தாழ்வு இல்லாமலே உலகை பகைத்துக் கொள்ளாமலே ஒற்றுமையாக உழைத்தே தான் வாழ வேணுங்க. என்றைக்கும் மாறாத நலமடைந்து மகிழ்வதனை காண வேணும் என்றார். உயர்வு தாழ்வு இல்லாமலே உலகை பகைத்துக் கொள்ளாமலே ஒற்றுமையாக உழைத்தே தான் வாழ வேணுங்க. நாட்டில் பாலாரும் தேனாரும் பாலசுகம் காண வேணும் என்றால் உயர்வு தாழ்வு இல்லாமலே உலகை பகைத்துக் கொள்ளாமலே ஒற்றுமையாக உழைத்தே தான் வாழ வேணுங்க. வா, நாள் நெருங்கிவிட்டது. எதற்கு? அந்த தங்கரை தொலைப்பதற்கு. விவரமா சொல்லுங்க. காட்டு விழாவிலே போட்டி விளையாட்டுகள் நடக்க இருக்கிறது. அதிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். விளையாடுறதுக்கு இதுவா நேரம்? ஆரம்பம் விளையாட்டுத்தான், ஆனால் முடிவு தங்கரின் உயிருக்கே வினையாக இருக்கும். பீமா, அருமையான யோஜனை. அதுக்கு நான் சரணாகதி.
வணக்கம். யார் நீ? கொங்கு நாட்டு வீரன். இந்த ஊர்ல விழா நடக்குதுன்னு கேள்விப்பட்டு வந்திருக்கிறோம். இந்த ஆயுதத்தை எடுத்து என்னுடன் சண்டை செய்ய யாரு வேணாலும் வரலாம். ஏன் யாரும் இல்லையா? மேகநாதா, வருகிறேன். நீங்களா? நீங்க இங்க இருக்கும் தெரிஞ்சிருந்தா இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன். ஏன்னா 3 தடவை சண்டை போட்டு உங்களோட தோல்வி அடைஞ்சிருக்கிறேன். இன்னைக்கு தோல்வி ஒப்புத்துக்கிறேன். ஆனா இந்த ஆயுதத்தை எடுத்து இந்த கூட்டத்துல உங்களோட சண்டை போட யாருமே கிடையாது. நான் இருக்கிறேன். சங்கர், பரவாயில்லை, விழா தானே, விளையாடட்டும். அண்ணே நீ இருங்க, நான் போறேன். சண்டைக்கு இல்ல, என்னன்னு விசாரிச்சுக்கிட்டு வந்துடுறேன். அண்ணே, உயிர் போனாலும் பரவாயில்ல, ஜெயிக்காம வந்துடாத. ஏதாவது ஒண்ணு அப்படி திரும்ப தாங்கிடுறேன். பல பெரிய வீரன் தான். வீரன்னா ஒரு விதத்திலையா? பல விதத்துல. சங்கர், நீ எனக்கு யானை பிடிச்சு கொடுத்ததுக்காகவும் இந்த போட்டியில ஜெயிச்சதுக்காகவும் என்னுடைய அன்பளிப்பு இது. இந்த அவசியம். வாங்க போலாம். வா வா, நீ வா. எங்க அவன்? இதுலயும் தப்பிச்சுட்டான்.
எதிரிகளுக்கு தானே இல்லைங்க, நீங்க போன நிச்சயம் அவங்களுக்கு தானே வெற்றி. ஐயா நோபடி புட்டி எங்க வாங்குறாங்க வெறும் மூடிய மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. பாருங்க ஆளை பாருங்க, சோளக்காட்டு கோமாளி மாதிரி இருக்க அயோக்கிய பையன். மேகநாதா நீதான் வீரன். யார் இந்த அயோக்கிய? நான் சொல்றதுக்கே வாய் கூத்துதுங்க. நீங்க இவனை பார்த்துட்டீங்க, உங்க கண்களையே நீங்க நம்ப மாட்டீங்க. விளக்கம் போதும். யாரு? இதை நம்ப முடியலையே. இருக்கவே இருக்காது. ஐயா பந்தயத்துல கிடைச்ச பணத்தை கொள்ள தோட்டத்துக்கு பங்கிட்டு கொடுக்கும்போது நான் போய் பிடிச்சேன். ஐயா இது சுத்த போய். சங்கர் ஒரு காலம் இது செய்திருக்க முடியாது. ரோகச்சேரி அவர் சொல்லி கொடுத்தாரு, அவர் சொன்னாரு. கையங்களாமா நான் பிடிச்சிருக்கேன். ஐயா நான் சொல்றது நீங்க நம்பலைன்னா இவங்களுக்கு சொல்றேன். ஆமாங்க, நாங்க காட்டுல போய்கிட்டே இருந்தோம். உதவி உதவி சத்தம் கேட்டுது. நான் உடனே ஓடி போய் பார்த்தேங்க. இவன் ஆட்களும் இவரை தாக்கிட்டு இருந்தாங்க. நாங்க போய் சண்டை போட்டோம். கூட்ட ஓடி போச்சுங்க. இவன் மட்டும் அம்பிட்டுக்கிட்டான். நல்லா பாடம் பண்ணிருக்காங்க. என்னடா பாடம் பண்ணிருக்காங்க? நீங்க சொல்லி கொடுத்தது. சும்மா நிறுத்துங்க. என்ன சொல்ற? ஐயா, இதை நீங்க நம்ப வேண்டாம். அவசரப்பட்டு அவரை துரோகின்னு முடிவு செய்வீங்க. இன்னும் நல்லா விசாரிச்சு பாருங்க. ஆமா, சத்தியமா சொல்றேன், இது சரியே தான். ஆதாரத்தோட கொண்டு வந்திருக்கும் போது இன்னும் என்ன விசாரிக்க? ஐயா யாரும் பேச வேண்டாம். சங்கர் இவன் செய்த சூழ்ச்சி. மடையா ஐயா பாத்தீங்களா? ஜெயம்பேர்ல பழி சுமத்துறான். ஐயாவாகாதவனே. ஐயா நான் காட்டுல தனியா போய்கிட்டு இருந்த போது மறைமுகமா சாட்சி கட்டி கொண்டு வந்தது. பணத்தையும் பறிச்சுட்டேன். பேசாத. என்னதான் சொன்னாலும் என் மனம் சாந்தி அடையும். எப்படிங்க சாந்தி அடையும்? மனுஷன் செய்யற வேலையா இது? எத்த பிள்ளையை போல பாவிச்சு நடத்தி வந்த எனக்கு பெரும் பாடகத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டா. உன்னுடைய எஸ்டேட் உன்னுடைய ஆஸ்தின்னு உரிமை கொடுத்ததுக்காக இதுதான் நான் செய்யற கைமாறு. நீ கேட்டிருந்த அந்த எஸ்டேட்டை உனக்கு கொடுத்துருக்கா. சத்தியமா சொல்ற, நான் உங்களுக்கு துரோகம் செஞ்சு நீ என் உயிரை காப்பாத்தினீங்கிற அந்த ஒரே நன்றிக்காக உன்னை உயிரோட விட. ஓ ஐயா போராடி நல்லவரா இந்த வீட்டுக்கு வந்து திருடுனா வெடிக்கிற உண்மையான முகமூடி திருடனை கண்டுபிடிச்சு உங்க முண்டாலை நிறுத்தாம உங்க முகத்திலே வெடிக்க மாட்டேன். என் உயிர் இருக்காது. எல்லாரும் போங்க உள்ள. போங்க போங்க போங்க. கூட வர்றேன். நான் இருக்க மாட்டேன். வேண்டா கண்டா, நான் சொல்றது சுயநாத கும்பலும் நடமாடுற இந்த நேரத்துல அஜாவை கண்டு அவருக்கு கூட வரக்கூடாது. சிம்ம சொப்பனமாக இருந்த சங்கரை ஏகாம்பரம் வீட்டிலிருந்தே வெளியேற்றி விட்டேன். அப்படின்னா நம்ம ஏன்னு கேட்பாரும் இல்ல, எதிர்த்து நிப்பாரும் கிடையாது. நமக்கு நாமே தான் ராஜா. ஏய் ஆட சொல்ற அந்த ரோஜாவை பார்த்திடலாமே, யாருக்கு அஞ்சாமே காரியத்தை பார்த்திடலாமே. நாம் போகும் பாதையிலே தடையேதும் இனி இல்லை. நாம் போகும் பாதையிலே தடையேதும் இனி இல்லை. கேட்பாரோ நெய்ப்பாரோ கிடையாது இங்கே. யாருக்கோ அஞ்சாமே காரியத்தை பார்த்திடலாமே, யாருக்கோ அஞ்சாமே காரியத்தை பார்த்திடலாமே.
போன மார்க்கம் எல்லாம் துணிவாக நாமும் செல்வோமே. மனம் போன மார்க்கம் எல்லாம் துணிவாக நாமும் செல்வோமே. கேட்பாரோ மெய்ப்பாரோ கிடையாது இங்கே. யாருக்கும் அஞ்சாமே காரியத்தை பார்த்திடலாமே. யாருக்கும் அஞ்சாமே காரியத்தை பார்த்திடலாமே. நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் போகக்கூடாது. இல்லை இல்லை, நான் இனிமேல் இங்க இருக்கக்கூடாது. இல்லை சங்கர், துரோகிகள் வாழ்வது நல்லவர்கள் சொல்லப்படுவதுதான் தலைவிதியா? எப்பொழுது எதை அனுபவிக்க வேண்டும் அதை அனுபவிக்கத்தானே தீர்வேன். ஏகாம்பர ஐயாவிடம் நான் பேசுகிறேன், என்னுடன் வாருங்கள். மீனா, சூடான கண்ணாடி கண்ணீரை தெளித்தார். கண்ணாடி உடைந்து போய் ஆத்திரத்தோடு இருக்கும் அவரிடம் நியாயம் பேசினார். மேலும் ஆவேசம்தான் உண்டான். அதற்காக நீங்கள் வீடான பழியை சுமக்க வேண்டுமா? உண்மை இதுதான் என்பதை நிரூபிக்கிறவன் வழியை சுமந்துதானே ஆக வேண்டும். என் பேச்சை கேளுங்கள், மறுக்காது. வாருங்கள் சங்கர். மீனா, என் வாழ்வு தாழ்வதை உனக்கு அக்கறை உண்டான இப்போது எனக்கு நேர்ந்திருக்கும் அவமானத்தை தீர்ப்பதில் உனக்கு பங்குண்டு என்று நீ நினைத்தார். மறுபடியும் அழைக்காத லீலா, அழைக்காத லீலா. சங்கர், லீலா, களங்கமற்றவன் என்ற பெயருடன் விரைவில் திரும்ப அந்த நாளை எதிர்பார்த்தேன். இப்போ என்னை போக அனுமதி கொடு லீலா. உங்களுக்காக காத்திருக்கேன். வழி மேல் விழி வைத்து உங்கள் வரவுக்காக எதிர்பார்த்திருக்கேன். சென்று வாருங்கள் சங்கர், சென்று வாருங்கள். லீலா, சங்கர், லீலா, சங்கர். எனக்கு அனுமதி கொடு சேகர், அனுமதி கொடு சேகர். இல்லை, இது நன்றி கெட்ட உலகம். எத்தர்களும் ஏமாற்றுக்காரர்களும் நிறைஞ்ச உலகம். இதிலே நான் வாழவே முடியாது சேகர், வாழவே முடியாது. சேகர், எனக்காக இந்த உலகத்தில் கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு ஜீவன் இந்த மனித குலத்தில் நீ எனக்காக அழகு கண்ணீர் வடிக்க நான் எப்படி நன்றியை தெரியப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியலையே சேகர், எனக்கு தெரியலையே சேகர். சேகர், சேகர், நீ ரொம்ப அறிவாளி சேகர். ஆனா நான் இனி ஒரு வினாடியே இங்க இருக்க முடியாது சேகர், நான் இருக்க முடியாது. சேகர், நீ என் கூட வரக்கூடாது சேகர், என் கூட வரக்கூடாது சேகர். உன் உள்ளதான் எனக்கு சொந்தமே தவிர உன் உடல் முதலாளிக்கு சொந்தம். நீ இங்கே இருக்கு, அவங்க சொன்னபடியெல்லாம் நீ கேட்க. யாருக்குமே எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது சேகர், கொடுக்கவே கூடாது. என்னடா யானைகிட்ட கொஞ்சம் விளையாடுற கொஞ்சி? ஏண்டா யானையை கடத்தில் போலாம பாக்குற? தோலை உரிச்சு போட விடா யானை போடாத. நீ அப்படியெல்லாம் பேசக்கூடாது, நீ அப்படியெல்லாம் பேசக்கூடாது சேகர். அரசன் நன்றி கேட்கும், தெய்வம் நன்றி கேட்கும். நான் வர்றேன் சேகர், நான் வர்றேன்.
தம்பி, ஒரு மதியான எஸ்டேட்டுக்குள்ள புகுந்து அட்டகாசம் செய்யுது. நீ வரல எஸ்டேட்டை நாசமா போயிடும். வாங்க அண்ணே. அண்ணே சீக்கிரம் புறப்படுங்க அண்ணே. நீங்க போங்க, வர்றேன். போங்க, வர்றேன். சங்கர், புறப்படு. போய் மதியானை அடக்கு. முடியாது. நீ போகாவிட்டால் இந்த எஸ்டேட்டை அடைந்துவிடும். அறிவிட்டுமே என்னவென்றால் சொல்லுகிறாய். சிந்தித்துப்பார். நீ பாடுபட்டு பண்படுத்திய தோட்டங்கள், உழைத்து உருவாக்கிய காடுகள், அன்பு காட்டி அரவணைத்த தொழிலாளிகள் எல்லோருமே கொஞ்ச நேரத்தில் மத யானையின் கால்களில் சிக்கி மண்ணாவதை நினைத்துப்பார். நான் நல்லவன் என்று நிரூபிப்பதற்குள் அவர்கள் முன்பு எப்படி போகுது? ஏடு நினைத்தவரை திருத்த வேண்டுமானால் கெடுதல் செய்தவர்களுக்கு நீ நல்லது செய்து உண்மையை உணர்ந்து விடுவார்கள். சங்கர், யோசனை செய்யாதே. புறப்படு, புறப்படு. நம்ம லீலாவோட அப்பா அமெரிக்காவில இருந்து பரப்பிட்டாராம். நேரம் இங்கதான் வரப்போறாராம். வரட்டுமே. அப்படியா? இந்த விஷயத்தை லீலாட்ட சொல்லிட்டு வரேன்னா? எஜமா, எஜமா, ஒரு மதையான காட்டுக்குள்ள வந்து ஒரே அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. யானை அடக்கணுமே. நான் போய் அடக்கிறேன். காரணம் அடிச்சிருக்கேன். அந்த யானை அடக்க நம்ம சங்கர் போயிருக்காருங்க. சங்கர், என்னடா உணர்ற? ஐயா, நீங்க நம்புறீங்களா? யானை பிடிக்கிறேன், பூனை பிடிக்கிறேன்னு சொல்லி உங்களை ஏமாத்தி பழையபடி இங்க வேலைக்கு வந்து சேர்றதுக்காக செய்யற சூழ்ச்சி. நான் ஒரு அட்டாவது தாங்க முடியல. அதை அடக்கல யாரும் தப்ப முடியாதுங்க. சரி, நீங்க எல்லாம் தாரசப்பட்டே கொண்டு வாங்க. நீங்க எல்லாம் கையில எடுத்துட்டு வாங்க. ஓடுங்க. நீங்க நாலா பக்கமா திரும்பி யாரை பின்னாலையும் வாங்க. சரிங்க. நம் திட்டங்களை எல்லாம் கெடுத்துக் கொண்டே வருகிறான் அந்த பொடிப்பயல் சங்கர். அதை நினைக்கும் போதுதான் என் உடம்பெல்லாம் எரியுது. எரியுதா? பதிலுக்கு இந்த எஸ்டேட்டை எரிக்க வேண்டும். எஸ்டேட்டை எரிக்கிறதா? ஆம். நமக்கு பிரயோஜனம் இல்லாத இந்த எஸ்டேட் இருந்தென்ன, எரிந்தால் என்ன? யோசிக்காதே, புறப்படு. சரி. பணிந்தான் சங்கர்.
என்ன வாங்க வாங்க. மதியானைய சங்கர் பிடிச்சு கட்டிட்டாரு. ஆனா முகமது திருட காட்டுக்கு நெருப்பி வச்சுட்டு யானையும் அவங்களோட முயற்சிக்கிறானுங்க. அப்படின்னா சங்கர் முகமூடி திருடன் இல்லை. இப்ப சங்கரங்க கொள்ளக்கூட்டத்தோடு வடக்கு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்காருங்க.
ஐயா, உண்மையான முகமுடிக்கிறத கண்டுபிடிச்சு உங்களிடம் ஒப்படைச்சிட்டேன். ஐயா, நான் அன்னைக்கு சொன்னேனே சங்கர் நிரபராதின், இப்போது தெரிஞ்சிட்டீங்களா? நீயா முகமுடிக்கிறேன்? உன்னை இப்பவே துண்டு வச்சு போறப்பா. ஐயா, ஐயோ சங்கர் நல்லவன், நான் தான் துரோகி. என் பேராசை என்னையே அழித்து விட்டது. துரோகி வாழக்கூடாது. ஐயா, ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். ஐயா, மன்னித்து விடுங்கள். ஐயோ, என்ன மன்னித்து விடுங்க. ஐயா, 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 திருட்டு பட்டை துரத்திக்கிட்டே போனோம். எல்லாரும் மனத்தில் இருந்து உருண்டு விழுந்து அத்தனை பேரும் செத்து போயிட்டாங்க. ஆமா, சங்கர் நாங்க சங்கர் சங்கர் இவன் தான் முகம் முடிச்சிருக்கா? ரொம்ப நாள் எனக்கு சந்தேகம். சந்தேகத்தை பார்த்து ஏன்னா சண்டால போய் தம்மடங்களால நடக்குமா? இந்த பெட்டியால் தான் உனக்கு நல்வாழ்வு என்று சொன்னீர்களே. நல்லவன் என்று நான், கெட்டவன் என்று நான் இப்படி மாறி மாறி காட்சி அளித்து தடுமாறிக்கொண்டே இருக்கிறதா நல்வாழ்வு என்று சொன்னீர்களா? அப்பேற்பட்ட வாழ்வு எனக்கு வேண்டாமப்பா, வேண்டாம். இந்த கடிதத்தை நீ என்றாவது படிக்க நேர்ந்தால் அதிர்ச்சி அடையாது. நீ அணிந்திருந்த நகைகள் இந்த பெட்டியில் இருக்கின்றது. சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு நீ 3 வயது குழந்தையாக இருக்கும்போது கார்குடி என்ற இடத்தில் நான் உன் கண்டேன். ஐயோ, தந்தை இன்னார் என்று கூட தெரிந்து கொள்ள முடியாத பாவியானா? ஐயோ, என் அப்பையா, என் அப்பையா, என் அப்பையா! என்ன மன்னிச்சிடு. கள்ளம் கபடில்லாத உண்மையில பழி சுமத்தி என் வீட்டில இருந்தே உன்னை துரத்திட்டேன். அந்த பாவத்துக்கு எனக்கு பரிகாரமே கிடையாது. சங்கர், இந்த நகையெல்லாம் ஏது உனக்கு? ஏன் பெட்டியெல்லாம் கீழே போட்டிருக்கிற? சங்கர், காயிழந்து என்னை விட்டு பிரிஞ்சு இத்தனை வருஷங்களுக்கு பிறகு உன்னை நான் பார்ப்பேன் கனவிலும் நினைக்கிறேன். ஏகநாதன் எத்தனையோ உன்னை பற்றி குத்தங்கள் சொல்லிட்டு அதையெல்லாம் நான் கேட்டும் உன்னை ஏனோ தண்டிக்காம இருந்தேன். அந்த காரணம் எனக்கு இப்போதான் புரியும். இந்த எஸ்டேட்டுக்கு சொந்தக்காரன் அடிமை போல இங்க வேலை செய்து நினைக்கிற போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்னால பேச முடியல. என்னால பேச முடியல. கௌரி, ஒரு சந்தோஷ சமாச்சாரம். காணாம போன என் மகன் கிடைச்சிட்டான். இதோ சங்கர் தான் என் மகன். அதுக்குரிய ஆதாரம் இந்த நகைகளும் கடிதம். அப்படியா? அம்மா, தம்பி, அண்ணா, இன்னொரு நல்ல சமாச்சாரம். என்ன?
காணாம போன என் மகளும் கிடைச்சிட்டான். எங்க? லீலாதான் என் மகன். இப்ப ஜமீன்தார் அவர்தான் வர வழியில எல்லா விவரமும் சொன்னார். ஆமாங்க, சுமார் 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பக்கத்து காட்டுல லீலாவை கண்டெடுத்து கூட்டிட்டு போய் வளர்த்துக்கிட்டு வந்தேன். நம்ம ஐயாவுடைய மகனா தங்குறல்ல பாத்தீங்களா? நான் இன்னார்னு தெரியாம கஷ்டப்பட்டு கண்ட இடமெல்லாம் சுத்தி அரைஞ்சு காத்தையும் தண்ணியும் குடிச்சு வளர்ந்ததுனாலதான் இந்த எஸ்டேட்டை இவ்வளவு பொறுப்பா கவனிச்சிருக்காரு. தான் பெரிய இடத்துக்குள்ள தெரிஞ்சிருந்தது திமிரு வந்திருக்கும். எஸ்டேட் ஒரு தினசா எங்கேயோ இருந்து வளர்ந்து